ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியன்ஜெய் சேனல். இன்றைக்கி வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின த ரோட் நாட் டேக்கன்ற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் 5 மார்க் எழுதுறீங்களோ 6 மார்க் எழுதுறீங்களோ 10 மார்க் எழுதுறீங்களோ எதுவாக இருந்தாலுமே ஆத்தர் இன்ட்ரோ பற்றி கொடுங்க. நான் ரொம்ப அப்படியே பேராவெல்லாம் சொல்ல, ஒரு 3 லைன் கொடுத்தாலுமே கரெக்டாக அது என்ன இருக்கோ அதை கொடுத்தாலே நமக்கு போதும். ஏன்னா நான்லாம் பண்ணியிருக்கேன் ஆத்தர் இன்ட்ரோ. அப்போலாம் யாருக்கு தெரிய போகுது, ஸோ அவர் என்ன ப்ரைஸ் வாங்கினாரோ அடிச்சு கொடுக்கும் அப்படின்னு நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் 3 லைன் எழுதினாலும் கரெக்டாக எழுதுங்க. இப்போ நான் வந்து இன்ட்ரோ சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் போயட், ஓகேங்களா. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் நான் 2 சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எ பாய்ஸ் வில் ரோட் நாட் டேக்கன். பாய்ஸ் வில் வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ், அ பாய்ஸ் வில் ரோட் நாட் டேக்கன். இவர் வந்து பார்த்திங்கன்னா போயட்ரிக்காக புலிட்சர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ போம் இன்ட்ரோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நரேட்டிவ் போயம் அண்ட் 4 ஸ்ட்ரான்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளியராக எழுதினாலே போதும். உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ணுறவங்க ஓகே படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து வரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த போயமில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். போயட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு போகிறார், வாக்கிங் போகிறார், ஃபாரஸ்ட்டில் வாக்கிங் போகிறார், ஓகேங்களா. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 2 வே வந்து பிரியுது. அவர் போயிட்டே இருக்கும்போது 2 வே வந்து பிரியுது. ஸோ இப்போ ஒருத்தரால் 2 வேலையுமே ஒரே நேரம் ட்ராவல் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து அவர் ஒரு டிசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேல ட்ராவல் பண்ணுறதா இல்லை நெக்ஸ்ட் வேல ட்ராவல் பண்ணுறதா. ஸோ ஆக்சுவலி இந்த போம் பற்றி பார்த்திங்கன்னா இந்த வேவை வந்து லைஃப் கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு எப்போயாச்சும் ஒரு தருணம் வந்து வரும், இதுவா அதுவா செலக்ட் பண்ணுறது சொல்கிறேன். எப்போயாச்சும் நிறைய டைம் வரும், இது செலக்ட் பண்ணலாமா அது செலக்ட் பண்ணலாமா, இது செலக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை அது செலக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் வந்து வரும். ஸோ இப்போ வந்து போயட்டுக்கும் அந்த ஒரு ஸ்டேட் தான் வந்து வந்திருக்கு. இந்த வேவை சூஸ் பண்ணலாமா இந்த வேவை சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் சீசனை குறிக்கிறதா சொல்லுவாங்க. ஏன்னா எல்லோ வுட் அப்படின்ற வேர்டு வந்து போயமில் இருக்கும். அது வந்து ஃபாரஸ்ட் லீவ்ஸ் வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். எல்லோ லீவ்ஸ்லாம் வந்து ஆட்டம் சீசன் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம போயட்டுக்கு வருவோமே. அவர் என்ன பண்ணுறாருன்னா திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு எதை சூஸ் பண்ணலாம். அப்படியே 2ம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வே வந்து போயிட்டே இருக்குது, வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டே இருக்குது. அதோட என்ன சொல்கிறது, எட்ஜே வந்து தெரியல. இப்போ எட்ஜு தெரிஞ்சால் கூட ஸோ இது இந்த ரோடு அது வரைக்கும் தான் இருக்குது, அப்போ நம்ம இதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணலாம் இல்லைங்களா. 2மே தெரில, 2மே வளைஞ்சி நெளிஞ்சு தான் போயிட்டுருக்கு. அந்த 2 பார்ட் 1 பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது, எல்லோரும் ட்ராவல் பண்ணி போகிற வேவாக இருக்குது. ஆனால் செகண்ட் வே பார்த்திங்கன்னா லெஸ் ட்ராவல்டு ரோடாக இருக்குது. அது ஏன் லெஸ் ட்ராவல்டு ரோடுன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே நிறைய டஸ்ட் அண்ட் கிராஸியாக இருக்குது. ஸோ எல்லோரும் போய் ட்ராவல் நடந்து போயிருந்தாங்கன்னா அந்த குப்பெல்லாம் வந்து இருக்காது இல்லைங்களா. ஸோ ஒரு ரோடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஒரு ரோடு வந்து ரொம்ப டஸ்ட்டாக கிராஸியாக இருக்குது. ஸோ இந்த போமில் வந்து ஃபஸ்ட் ரோடை வந்து மோஸ்ட் ட்ராவல்டு ரோடுன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ரோடை வந்து லெஸ் ட்ராவல்டு ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ போயட் வந்து யோசிக்கிறாரு. போயட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டுமே சேமாக தான் போகுது அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து அவருக்கு வந்து இருக்குது. போயட் அப்புறம் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த ஃபாரஸ்ட் நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா 2 பார்ட்டுமே வந்து லீவ்ஸ் அண்ட் கிராஸியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, இங்கே ட்ராவல் பண்ணல. ஸோ ட்ராவல் பண்ணுறதால எல்லாம் வந்து க்ளீனாக இருக்குது. காலையில் வரும்போது 2மே வந்து டஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னும் டஃப்பாக இருந்திருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்குன்னு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ போயட் வந்து எந்த பார்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பார், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்? ஸோ நீங்களாக இருந்தால் எந்த பார்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். போயட் வந்து செகண்ட் பார்ட்டை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க, இப்போ செகண்ட் பார்ட்டில் ஏன் யாரும் ட்ராவல் பண்ணல? அதுக்கான ஆன்சர் வந்து கிடையாது. ஏன்னா யாருமே போலந்தாலும் போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை அங்கே ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ போயட் என்ன பண்ணுறாருனா செகண்ட் பார்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்னா அவரை பார்த்தாவது நிறைய பேர் வருவாங்க, அந்த ஒரு ரீசனும் வந்து இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னா நம்ம இப்போ வந்து செகண்ட் பார்ட்டில் ட்ராவல் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபஸ்ட் பார்ட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலுமே அவர் என்ன யோசிக்கிறான்னா ஒருவேளை நான் செகண்ட் பார்ட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது திருப்பி என்னால் இந்த பிளேஸ்க்கு வர முடியாமல் போயிடுமோ. ஸோ திங்கிங் வந்து இருக்க தானே செய்யும். இந்த பார்ட்டில் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்க, இதில் யாருமே ட்ராவல் பண்ணலன்னு சொல்லும்போது என்னென்னவோ திங்கிங் வரதானே செய்யும். அப்புறம் அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து அவர் சூஸ் பண்ணதால் அவர் லைஃப்பில் சக்ஸஸும் வரலாம், அதே மாதிரி வராமலும் போகலாம், ஃபெயிலியரும் வரலாம்.
ஸோ நம்மளே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருப்போம். 2 இதுவான்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதனால எனக்கு சக்ஸஸும் வந்திருக்கலாம். ஸோ நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியரும் வந்திருக்கலாம். ஐயோ! நம்ம அதுவே சூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஃபெயிலியரும் நமக்கு வந்திருக்கலாம். இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்டடீஸ் 12th முடிச்சிட்டீங்க. ஓகே, ஸ்டடியும் முடிச்சிட்டீங்க. ஒரு ஜாப் இல்லை காலேஜ் சேர்றோம்னு வச்சுக்கோமே. நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இல்லை, நீ வந்து வேறு சூஸ் பண்ணு, நீ வந்து டாக்டர் ஆகு, போலீஸ் ஆகு, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டதால் உங்களுக்கு நல்லது நடக்கலாம். அப்படி இல்லையா, நான் சொன்னதே நான் எடுத்திருக்கலாம் அப்படின்ற தாட்டும் உங்களுக்கு வரலாம். ஸோ அது வந்து 2மே வந்து வரலாம். ஸோ போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷனை நல்லா கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிசிஷன் எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து செகண்ட் பாத் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் பார்ட் சூஸ் பண்ணதால ஃபெயிலியர் வரும்போதும் சரி, இல்லை சக்ஸஸ் வரும்போதும் சரி, டிசிஷன் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து யோசிப்போம். இதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் பாயிண்ட் தான் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த டிசிஷன் பாயிண்ட்டை நல்லா யோசித்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த போம் வந்து சொல்லும். ஸோ ஓகே காய்ஸ், போம் வந்து முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து ரோட் நாட் டேக்கன். ஸோ செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப கிராஸியாக இருக்குது, யாருமே போகலன்றதால சரி நம்ம போவோம், நம்மளை பார்த்தாவது யாராச்சும் வருவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் போயிட்டு வந்து அதை சூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் தென் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்து சரி இது ஓகே இல்லைனா அது ஓகே அப்படின்லாம் சொல்லி நல்லா யோசித்து நல்லா வந்து டிசிஷன் எடுக்கணும். அதுதான் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இந்த போயமில் இருக்குது. ஓகே கைஸ், ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு போம், ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, சம்மரி ஈஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டைட்டிலில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.